வணக்கம். கேரட் தோலை சீவி வச்சுருக்கிறேன். இந்த கேரட் தோலை வச்சு ஒரு துவையல் அரைக்கலாம். எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போது இந்த கேரட் தோலை எண்ணெயில் வதக்கிக்கலாம். இப்போ வதக்கி கேரட்டு தோலை தனியாக ஒரு எண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு வறுத்துக்கலாம். கொஞ்சம் புளி நல்லா செவக்க உளுந்த வறுத்து எடுத்துக்கலாம். புளியும் அது கூடவே சேர்ந்து வறுபட்டுடும். இப்போ கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம். அதையும் கொஞ்சம் நேரம் வறுத்து எடுத்துக்கிட்டு அரைக்கலாம். கேரட் தோல், தேங்காய், ஒரு 5 பச்சை மிளகாய், கொஞ்சம் போல புளி, கொஞ்சம் கொத்தமல்லி இலை, கொஞ்சம் கருவேப்பிலை, இந்த வறுத்து வச்ச உளுந்து, கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக தண்ணி. இப்போ இதை மிக்சியில் அரைச்சிட்டு வரலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். கேரட் தோலை வச்சு ஒரு துவையல் அரைச்சாச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ஒன்று போட்டுக்கலாம். கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி. அவ்வளோதான். கேரட் தோலை வச்சு ஒரு துவையல் ஒன்று அரைச்சாச்சு. கேரட் தோல் துவையல் ரெடி.